சம்டைம்ஸ் நோ சொல்கிறது ஆக்ட் ஆஃப் அரகன்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் இட்ஸ் அன் ஆர்ட் ஆஃப் செல்ஃப் லவ்னு நம்மளுக்கு தெரியுதா? எல்லா விஷயத்துக்கும் எஸ் சொல்லி எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணி வேர்ல்ட் கூட அட்டாச் ஆகிறோன்ற பேரில் நோ சொல்கிறதோட பியூட்டி, பவர், பீஸ் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மறந்துடுறோம்ல. நாட் எவ்ரி நோ மீன்ஸ் நம்ம பயப்படுறோன்னு. சம்டைம்ஸ் நோ மீன்ஸ் ஃபைனலி நம்மளையே ரெஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்றது தான். லெட்ஸ் மேக் இட் சிம்பிள், ஓகே? நோ சொல்கிறதுல 2 விதம் இருக்குது. ஒன்று நம்ம க்ரோத்துக்காக அண்ட் இன்னொன்று நம்மளையே லூஸ் பண்ணுறதுக்காக. நம்மளை யாரா ஸ்டேஜ் மேலே ஏறி பேசவோ டான்ஸ் ஆடவோ இல்லை பாடவோ சொன்னால் கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணணுமான்ற ஃபியரில் நோ சொல்லுவோம். பட் அந்த நோவை பிரேக் பண்ணி ஸ்டேஜ் மேலே ஏறிட்டோன்னு வைங்க, த வேர்ல்ட் வில் ஸ்டார்ட் ஷியரிங் அஸ். அண்ட் நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே ஏன் நம்மளே கூட ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம். கம்ஃபர்ட் ஜோன் நோவை பிரேக் பண்ணுறது வர்த் இட்னு போக போக ஃபீல் ஆகிறோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தோன்னா, யாராவது நம்மக்கிட்ட வந்து ஜஸ்ட் டூ திஸ் ஒன்ஸ், ஸ்டப்பனாலாம் இருக்காத, ட்ரை பண்ணுன்னு நம்மளோட செல்ஃப் கான்ஷியன்ஸ்க்கு எதிராக இருக்க விஷயத்த பண்ணுற சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்க பெனிஃபிட்காக நம்மளை யூஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் நம்ம மனசு நோ, திஸ் டசன்ட் ஃபீல் ரைட், இது க்ரோத் இல்லை காம்ப்ரமைஸ்னு ஃபீல் ஆகிறப்போ கண்டிப்பாக நோ பண்ண மாட்டேன்னு மட்டும்தான் சொல்லணும். தட்ஸ் பிகாஸ் இட்ஸ் யூ ஷுடன்ட் காம்ப்ரமைஸ் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூவில். லெட்ஸ் பி ஹானஸ்ட், சொசைட்டியில் ஒரு சில விஷயத்துக்கு நம்ம நோ சொல்லி தான் ஆகணும். நோ டு அன்வான்ட் டச், நோ டு பாடி ஷேமிங் ஜோக்ஸ், நோ டு த பீப்புள் ஹூ பிரேக் யூர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். கரெக்ட் தானே? இன்னும் சொல்லணும்னா, நோ டு ஜட்ஜிங் பீப்புள் ஃபார் தேர் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் எமோஷன்ஸ். பிகாஸ் ட்ரெஸ் நம்மளோட கேரக்டரை டிசைடே பண்ணாது. அண்ட் எமோஷ்னலாக இருக்கிறதுனால நம்ம வீக்கும் கிடையாது. ஆல்சோ நம்ம கைண்டாக இருக்கிறதுனால ஃப்ரீ சர்வீஸாக வேல்யூவே பண்ணாமல் நம்மளை யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்க பீப்புளுக்கும் சரி, நம்மளோட வேல்யூவை லூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணாதான் வி ஆர் கரெக்ட்னு இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ்க்கும் சரி, நம்ம நோ கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஐ நோ இட் வில் பி ஹார்ட் டு டெல் நோ டு த பீப்புள் ஹூ வி ஹாவ் ஸோ மச் ஆஃப் அஃபெக்ஷன் ஃபார், பட் திஸ் நோ இஸ் ஃபார் யோர் செல்ஃப் ஹூ இஸ் மோர் தேன் எனிபடி எல்ஸ் இன் திஸ் வேர்ல்டு. இதுக்கப்புறமாச்சும் வி ஆர் நாட் மிஸ்ஸிங் எனிதிங் பட் ரெஸ்பெக்டிங் ஆர் செல்ஸ்னு தைரியமாக பயப்படாமல் நோ சொல்வோமா? இந்த எபிசோடை எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓவர் கைண்டாக இருந்து செல்ஃப் ரெஸ்பெக்டை வேல்யூ பண்ண மறந்த உங்கள் பீப்புளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அன்டில் நெக்ஸ்ட் எபிசோட், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வாரணமாயிரம். நான் உங்கள் அஜய் சுரேகா. லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் அஸ் டு யூ.